அங்கே ரவி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு அவங்களோட பாஸ் பொண்ணு நித்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் பிளேட்ஸு ஆம்பியன்ஸ் எல்லாம் இருந்தால் அதிகமாக பீப்புள் விரும்பி வரமாட்டாங்க. அதனால் எல்லாமே இந்த ஹோட்டலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக புதுசாக நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ரவி கூட போகிறாங்க நித்து. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்ருதியோட அம்மாவும் வந்துடுறாங்க. அப்போ சிரித்து சிரித்து ரவியும் அவங்களோட பாஸ் பொண்ணு நித்துவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க ஸ்ருதியோட அம்மா. இதனால் அவங்க மனசு பொறுக்க முடியாமல் சரி இதை பற்றி நம்ம மாப்பிள்ளைக்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்துட்டு ரவி யதார்த்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இவங்க என்னோட பாஸோட பொண்ணு நித்து அப்படின்னு. அவங்கக்கிட்ட இது எங்கள் மாமியார் ஸ்ருதியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரவியும் நித்துவும் கிளம்பிடுறாங்க. உடனே ஸ்ருதி கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதியோட அம்மா. ஆனால் ஸ்ருதி அங்கே ஃபோனை சார்ஜ் போட்டு விட்டுட்டு குளிக்க போயிட்டாங்காட்டி அவங்களால எடுக்க முடியல. அதை பொறுத்து கொள்ளவே முடியாத ஸ்ருதியோட அம்மா சரி நேரடியாக வீட்டுக்கே போய் இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவி வீட்டுக்கு போகிறாங்க. ரவி வீட்டில் நம்மளை ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே விஜயா உட்காந்து மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் அப்போ 300 ரூபா பணம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் என்ட்ராகிற ஸ்ருதியோட அம்மா, என்னங்க பையன் வளர்த்தி வச்சுருக்கீங்க, இப்படியா வெளியே வேற ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறது, எங்கே என் பொண்ணு ஸ்ருதி வா வெளியில் அப்படிங்கிறாங்க.